தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃபார்முலா 4 மகிழுந்து பந்தயம் தொடங்குவதில் தாமதம். மாலை 6 மணிக்கு பின்னரே தொடங்கும் என தகவல். சென்னை ஃபார்முலா 4 மகிழுந்து பந்தய பாதையில் சட்டவிரோதமாக மது விளம்பரங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். புதிய பாம்பன் தொடர்வண்டி பாலம் திறக்கப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தொடர்வண்டித்துறை இணையமைச்சர் சோமண்ணா தகவல். புதுச்சேரியில் 576 கோடி ரூபாயில் புதிய சட்டப்பேரவை கட்டும் கோப்புக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக பேரவைத் தலைவர் செல்வம் தகவல். தாம்பரத்தை அடுத்த பொத்தேரியில் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததாக செல்வமணி என்ற போக்கிலி கைது. மேட்டூர் அருகே தண்ணீரின்றி வறண்ட கிணற்றில் விழுந்து சிக்கி தவித்த நாய்கள் தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்டு உரிமையாளரிடம் ஒப்படைப்பு. புதுக்கோட்டையில் நடைபெற்ற யோகா போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டி அசத்தல். குடியாத்தம் அருகே மடத்தில் இருந்து தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்ற முகமூடி கொள்ளையர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. ஓசூர் அருகே அணுகுசாலை அமைத்து தரக்கோரி அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாமக்கல் பேருந்து நிலையத்தில் உள்ள மதுக்கடைக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குண்டுக்கட்டாக கைது.